ஒன்றும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்ல, அவளை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாம்னு மட்டும்தான் சொல்றேன். பார்க்க மாட்டேன் சத்தியம். நான் நினைச்சுக்கிறேன், நீ என்னை பார்த்தா நான் மெண்டல் பை மாதிரி தெரியுதா உனக்கு? அவனை பத்தி நீங்க ஏங்க யோசிக்கிறீங்க? ரோஹிணி பண்ண தப்புக்கு அந்த பையன் என்ன பண்ணுவான்? 3ன்னு வைக்கலாம். முடிஞ்சு போச்சு. குழப்பணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதான் கிடையாது தம்பி. ரோஹிணி இனிமேல் இந்த வீட்டு மருமக கிடையாது. நல்லா இருக்கும் ட்ரைலர். இப்படிதான் படமும் சொன்னீங்க. நம்ப மாட்டேன். இனிமே அவளை பத்தி யாரும் இங்க பேச வேண்டாம். சீக்கிரம் டைவர்ஸ் வாங்கலாம். ஏன்னா அழுகுற? அழுதுக்கு இருக்க நீ? ஆனா இவர் உயிரை எடுக்க பாத்திருக்கா பாத்தீங்களா? வர்ற கோவத்துக்கு அப்படியே பல்ல அடிச்சு உடைக்கணும் போல இருக்கு. இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது. நம்ம இறக்கப்படுறதுனால அவங்க நம்மள நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படிதானே ரோஹிணி உங்களையும் ஏமாத்திருக்காங்க. கோபி என்ன நீ விட்டு கொடுத்துட்ட. நான் இதுக்கப்புறம் டேய் என்கிட்ட பேசாதடா, ஏமாத்திட்டடா. நான் இந்த விஷயத்தை வெளிய சொல்லாம இருந்தேன். ஆனா அவ போற போக்குல என்ன போட்டு கொடுத்துட்டு போயிட்டா பாத்தீங்களா? முதுகுல குத்திட்டு இல்ல? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன் நினைச்சிருப்பாங்க. அவ நல்லா இல்லனா இங்க யாருமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற புத்தி அவளுக்கு. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. இங்க கடையும் எடுக்க வச்சிருக்கா. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்க 2 நாள் சாப்பிட கூட இல்ல. சோஷியல் மீடியால போட்டு அவங்க யாரு என்னென்ன பண்ணிருக்காங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஒரு போஸ்ட் போட்டுடலாமா? வேணாண்டா டேய் வேணாப்பா சொல்றா கேளுங்கய்யா. ஒண்ணு அவ்வளவு பிரில்லியண்டா இல்ல நீங்க அவ்வளவு பெரிய ஏமாளியா இல்ல அந்த அளவுக்கு முட்டாளா? இல்ல நானா இருந்தா ரோட்ல நடமாடவே மாட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கேவலத்தை பார்த்துட்டு பரவாயில்ல. இந்த மேட்ச் நான் 5 டிகிரி முடிச்சிருக்கேன். இப்பெல்லாம் படிச்சவங்கள ஏமாத்துறதுதான் ரொம்ப ஈஸி. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. எங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்கா. குடும்பமே ஏமாளி குடும்பமா? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா.